கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களுக்கு என்ன ஆசீர்வாதம் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களுக்கு வருகிற ஆசீர்வாதங்கள். சங்கீதம் 92 12ஆம் வசனம், நீதிமான் பனையைப் போல செழித்து லீபனோனுள்ள கேதுருவை போல வளருவான். நீதிமான், இந்த உலகத்தில் நீதிமான்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்ற ஆண்டு பிள்ளையா மாறி அவருடைய வசனம் நடக்கிற மக்கள் எல்லாரும் அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட எல்லாருமே நீதிமான் தான். அப்ப நீதிமான் பனையை போல செழிப்பான். ஃபார்ம் ட்ரீ, பனை மரம், அது மிக ஆழத்தில் எவ்வளோ 1000 மீட்டர் தூரத்தில் கூட உள்ளே போய் வேருக்கு உள்ளே போய் தண்ணீரை உறிஞ்சு கொண்டு வந்துடுமா. அதுபோல் நீதிமான் பனையை போல செழிப்பான். லீபனோன்ல கேது, பெரிய மரம், ஒரு 15 பேர் கட்டி பிடித்தால் கூட அதை பிடிக்க முடியாது, அவ்வளோ பெரிய 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 கேதுரு மரங்கள். அப்போ லீபனோன்ல கேது மரம் போல நீதிமான் வளருவான், அவன் செழிப்பான் என்று எழுதியிருக்கிறது. அருமையானவர்களே, நீதிமானா இருக்கிறது நீங்க போதாது. இப்ப நான் சொல்றது எல்லா நீதிமானும் கேட்கணும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நீதிமானும் நான் ரொம்ப செழுமையா இருக்கிறேன், நான் நீதிமான், கேதுரு போல எல்லாத்தையும் வளர்ந்துட்டேன், நான் நீதிமான், அதெல்லாம் கரெக்ட் தான். அடுத்த வசனத்தை நீங்க பாருங்க, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். ஒவ்வொரு நீதிமானும் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட வேண்டும். ஆகவே நீதிமான்கள் நிறைய பேர் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போறது கிடையாது, ஆவிக்குரிய சபைக்கு ஆராதனைக்கு போறது கிடையாது. ஆவிக்குரிய சபைக்கு ஆராதனைக்கு போகாமலே நான் நீதிமான், செழுமையா இருக்கிறேன், நான் நீதிமான், கேதுரு போல உயரமா நல்லா ஃப்ளாரிஷா இருக்கிறேன் அப்படிலாம் சொல்றீங்க. ஆனால் தப்பு. என்னைக்கு நீங்கள் நீதிமானா இருப்பது நல்லது 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 நல்லது, ஆனால் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்படணும். ஆராதனையில, ஆவிக்குரிய சபையில நீங்கள் நாட்டப்படணும். கர்த்தர் கொடுத்த சபையில நாட்டப்படணும். நீங்க அப்போதான் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். எருசலேம் இருக்குதுன்னா அதை சுற்றிலும் நிறைய நகரங்கள், மரியப்படல ஆசிரியப்பு கூடாரை சுற்றிலும் அவருடைய பிரகாரங்கள் இருந்தது. பிரகாரங்களே தேவ ஜனங்கள் 12 கோத்திரங்களும் அவர்கள் பரவி இருந்தார்கள், செழிப்பாந்தாங்க. அதனால கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்படணும். நாம் அதில் இருக்கணும். ஒழுங்கா ஆராதனைக்கு ஒரு சபைக்கு கர்த்தர் கொடுத்த ஆராதனை, ஞானஸ்தானம் எடுத்த சபைக்கு ஞானஸ்தானம் எடுத்த அந்த சபையில போய் அடங்கி இருந்து நாம் நாட்டப்படணும். ஆலயத்தில் நாட்டப்படணும். அவர்கள் அவருடைய மகிழ்ந்து நாட்டப்பட்ட நீதியின் விருட்சங்கள் என்று கர்த்தர் சொல்றார். நாட்டப்படணும். ஆலயத்தில் பிடிக்கணும் போகக்கூடாது. பல இடங்களுக்கு போய் உட்காரக்கூடாது. நீங்க எந்த ஞானஸ்தானம் எடுத்தீங்களோ அந்த இடத்துல போய் ஆலயத்தில் நாட்டப்படணும். கர்த்தருடைய வீட்டிலே நான் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபை என்னை தொடர்ந்து சொல்ல. ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கணும். ஆராதனையில இங்க இருக்கணும். ஒரு வாரத்துக்கு ஒரு சபை போகக்கூடாது. 10 நாளைக்கு ஒரு சபை, 6 மாதம் ஒரு சபை, ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு சபை. ஊழியக்காரர் எதனா சொல்லிட்டா சபையை விட்டு ஓடுறது, இதெல்லாம் நீங்கள் நாட்டப்படாதவங்க. காஞ்சிபுரம் சில வேலையில் அதெல்லாம் ஆலயத்தில் ஒழுங்கா கர்த்தர் கொடுத்த சபையிலே, ஞானஸ்தானம் பெற்ற சபையிலே நாட்டப்பட்டு இருக்கணும். பிடுங்கப்படக்கூடாது. யார் உங்களை கூப்பிட்டாலும் போகக்கூடாது. சுயசித்தின்படி நீங்கள் ஓடக்கூடாது. நீங்கள் ஆசீர்வாதமாக செழிப்பாக இருப்பதுக்கு அதான் வரி. அருமையானவர்களே, அவங்களுக்கு என்ன வசனம் 14 பாருங்க, கர்த்தர் உத்தமர் என்றும்
என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்று விளங்கப்படும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனித்தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். அப்போ நீதிமான் கூட சோத்திரம் இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்படுவர்கள் முதிர் வயது வரைக்கும் 80க்கு மேல அவர்கள் கனித்தந்து புஷ்டியும் பசுமையாயிருப்பார்கள். அப்படியே ஆலயத்தில் நாட்டப்படுவர்களுக்கு ஆயுசு நாட்கள் அதிகம். அருமையானவர்களே, முதிர் வயதிலும் கனித்தந்து புஷ்டியும் பசுமையாயிருப்பார்கள், செழிப்பாக இருப்பார்கள். அப்ப பாருங்க, எதனால அப்படி நடக்குது? உங்களுக்காக ஜெபிக்க ஒரு ஆசாரியன் ஊழியக்காரன் இருக்கிறார். உங்களோடு சேர்ந்து உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்த ஆசாரியனோடு ஊழியக்காரனோடு சேர்ந்து நீங்கள் ஆராதிக்கும் போது ஒரு மன ஒற்றுமை வருகிறது. தேவ ஜனங்களுக்குள்ளே ஒரு மகிமை வல்லமை வெளிப்படுகிறது. தேவ செய்தி வருகிறது. புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நம்மை நடத்துகிறார். நீதியின் பாதை நம்மை நடத்துகிறார். மரண இருள் பள்ளத்தாக்கு வந்தால் கூட நம்ம பயப்பட மாட்டோம். ஏன்னா அவருடைய கோலும் தடியை நம்மை தேற்றிக்கொண்டே இருக்கும். சத்துருக்குண்டாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி தலை அன்னையினால் அபிஷேகம் பண்ணுவார். நிரம்பி வடிகிற அனுபவம் இதெல்லாம் எங்கன்னா கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். முதிர் வயது வரைக்கும் நீங்கள் இருக்கணும். முதிர் வயது வரைக்கும் கனி தந்துடும், பூச்சியும் பசுமா இருக்கணும், செழிப்பாக இருக்கணும். நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களுக்கு தான் அந்த ஆசீர்வாதம். நீங்கள் நீதிமானாக இருக்கலாம், பரிசுத்தவானாக இருக்கலாம், அல்லது ரட்சிக்கப்பட்டவங்களாக இருக்கலாம், ஊழியர்களாக கூட இருக்கலாம். உங்களுக்கென்று ஒரு சபை, ஒரு ஆராதனை, உங்களோட ஆவிக்குரிய ஆராதனை, ஒரு ஊழியக்காரன் கண்டிப்பாக இருக்கணும். அதனால்தான் நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்ப செழிப்போம், முதிர் வயது வரைக்கும் கனி தந்து புஷ்டியும் பசுமையாக இருப்பார்கள் என்று சொல்லுகிற வார்த்தை உங்களுக்கு நிறைவேறும். இப்போ நான் ஜெபிக்கிற இந்த சத்தியத்தை கேட்டு நீங்கள் ஒரு ஆவிக்குரிய ஆராதனை ஞானஸ்தானம் எடுத்த சபையில் இருங்க. நீங்கள் ஒருவேளை வெளியூர் போய் டிரான்ஸ்ஃபர் ஆகி போனீங்கன்னா நல்ல ஒரு ஆவிக்குரிய சபையை தேடிப்போங்க. உள்ளூர்லேயே இருந்தீங்கன்னா ஞானஸ்தானம் எடுத்த சபையில் போய் தேடி ஊழியக்காரனோடு இணைந்து, தேவ பிள்ளைகளோடு இணைந்து கர்த்தரை ஆராதிங்க. செழிப்பாருங்க, முதிர் வயதோடு இருங்க, செழிப்பாருங்க, பசுமையாக இருங்க, புஷ்டிப்பாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.